ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரக நேரலை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி காலப்புருஷ சக்கரத்தின் 12ஆம் இடம், தேவகுரு பிரகஸ்பதியின் ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதுபோல் ராசியில் செவ்வாயும் ராகுவும் இருக்கிறாங்க. இது நல்ல விதமாக பார்க்கப்படாது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி 2 9 குடையவன் தன குடும்ப ஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியும் ராகு கூட சேர்ந்து இருக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், பேசும்போது சில நிதானம் இழந்து போகிறது, ஆவேசப்படுறது, கோவப்படுறதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. 9 குடையவனும் ராகு கூட சேர்ந்து இருக்கிறதுனால தந்தை வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். தந்தை வழி பங்காளிகள் பிரச்சனையும் இருக்கும். தொட்ட காரியம் அந்த அளவுக்கு கொஞ்சம் முடியாது, கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். இந்த அமைப்பில் புதன் ஒரு நல்ல நன்மைக்கு வராரு. உங்கள் ராசிக்கு 4 7 குடையவன் சுகஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 2 மாதமாக உங்கள் ராசி சம்மந்தப்பட்டிருந்தார். உங்கள் ராசியில் இருந்தார். அடுத்து பெருச்சாகி மேசத்துக்கு போனார், வக்கரம் அடைஞ்சார். வக்கரமாகி மறுபடியும் உங்கள் ராசிக்கு வந்தார். இப்போ பரிபூர்ணமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போய் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு எதிர்பாராத சில பண வரவுகளை கொடுப்பாரு. திடீர் ரசத்தை கொடுப்பாரு. வெளிநாட்டு வெளிமாநில வேலைகள்லாம் நல்லபடியாக இருக்கும். தூரதேச பயணங்கள் சிறப்பை தரும். புதன் ஒரு வித்தியாகாரகன், அறிவுகாரகன். அதனால் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் எல்லோரும் வீட்டில் தான் இருப்பீங்க. ரிசல்ட் வந்துருச்சு. +2 ரிசல்ட்டு, 10th ரிசல்ட்டு, +1 ரிசல்ட்டு வரப்போகுது. ஸோ அந்த ரிசல்ட் முடிஞ்சு அடுத்தக்கிட்ட வேலைக்கெல்லாம் தயாராகிட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு தூண்டுதலை கொடுப்பாரு, நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுப்பாரு. ரிசல்ட் முடிஞ்சு அடுத்த படிப்பு போகிறவங்களுக்கு, உயர்கல்வி போகிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. ஏன்னா அவர் உயர்கல்வியை கொடுக்குறவர் அவர் தான். 4 குடையவன் அல்லவா. அதனால் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு, உயர்கல்வி போகிறவர்களுக்கு நல்ல ஒரு சமிக்கையை கொடுப்பாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் பொதுவாக 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சாற்றல் நல்லாயிருக்கும். நல்லா பேசுவீங்க. குறிப்பாக மீனராசியில் இருக்கிற டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குற அமைப்பில் இருக்கிறவங்க, கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, எங்கள் போன்ற ஜோதிடர்கள், பேச்சாளர்கள், அரசியல்வாதிகள், பட்டிமன்ற நடுவர்கள், பின்னணி பாடகர்கள், டப்பிங் கொடுக்குறவங்க, இப்படி பேச்சை முதலில் மூலதனமாக வச்சு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கவிதை, கலை எழுதுகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியாக திரைப்படத்துறையில் கதை, கவிதை எழுதுகிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமையாக இருக்கும், சுபிட்சமாக இருக்கும். குடும்பத்தில் வெகு நல்லா இருப்பீங்க, கலகலப்பாக இருப்பீங்க, ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. புதன் ஒரு வேடிக்கை, ஒரு இதை காட்டுற கிரகம், நகைச்சுவை உள்ள கிரகம். அவர் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும், ஃபன் அண்ட் ஜாலி இருக்கும், கேளிங் கிண்டலமாக இருப்பீங்க. வாய்க்கு ருசியாக நல்லா சாப்பிடுவீங்க. அதுபோக மீனராசியில் மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க, மேக்ஸ் முடித்து கணித ரீதியாக துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கணக்கு பிள்ளை வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்டன்ட் வேலை பார்க்குறவங்க, கணக்கு ரீதியாக இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படும். அதுமாதிரி நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. பண வசதியும் தேவைக்கு இருக்கும். அதில் எந்த குறைவும் இருக்காது. துரிதம் நல்லாயிருக்கும். துரித வகைகள் நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் சம்மந்தப்பட்டவங்க, போஸ்டரில் இருக்கிறவங்க, துரிதமாக ஒரு காரியத்தை செய்கிறவங்க. துரிதமாக இன்றைக்கி நிறையா இருக்குது. சரியா? இன்றைக்கி ஸ்விக்கின்னு ஒன்று இருக்குது. அதை ஆர்டர் போட்டோம்னா டக்குன்னு உடனே சாப்பாடு வந்துடும், வீட்டுக்கு வந்துடும். அது மாதிரி இந்த ஸ்விக்கி சர்வீஸில் இருக்கிறவங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் நல்லபடியாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சித்தி இருக்கும். கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. கௌரவ பட்டம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. கலை சம்மந்தப்பட்ட வித்வான்கள், எந்த கலையாக இருந்தாலும் சரி, வாத்தியம் வாசிக்கிறவர்கள், இசை சம்மந்தப்பட்ட வித்வான்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலமாக இருக்கும். எழுத்துத்துறையும் நல்லா இருக்குது. புத்தகத்துறை, பத்திரிகைத்துறை, மீடியா சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். சரியா? லைப்ரரி சம்மந்தப்பட்டவர்கள், கவிதை சம்மந்தப்பட்டவர்கள்லாம் மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக வாயுள்ள பிள்ளை கெட்டுப்போவதில்லைன்னு சொன்ன மாதிரி பேச்சால் பிழைக்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. கூடுதலாக புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது கணவன் மனைவி ஒருவேளை சில பிரச்சனைகள் இருக்கும். அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. மனைவி கிட்ட சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த இதை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி கொண்டு போங்க. உங்கள் ராசிக்கு 4 குடையவன் 2ஆம் இடத்துல இருக்கிறது தாய் வழி ஆதரவு நல்லபடியாக இருக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். தாய்க்கு சில பிரச்சனைகள் வந்தாலுமே தாய் வழி ஆதரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் இது இருக்கும். சரியா? குடும்பத்தில் கொஞ்சம் சுகம் இருக்கும். தாய்க்கு மட்டும் சில மருத்துவ செலவுகள் சொல்லப்படுகிறது. அதுபோல் லக்கணத்துக்கு 7 குடையவன், லக்கணத்துக்கு 7 குடைய கிரகம் லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 2ஆம் வீட்டில் மேசத்தில் இருக்கிறாரு. வீடு கொடுத்த செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் ராகு கூட சேர்ந்து இருக்கிறதுனால
கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? புதன் போய் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியனும் இருக்கிறாரு, சுக்கிரனும் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 8 கூடியவன் 6 கூடியவன் 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து குடும்பத்தில் சில கலகங்கள் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் அஸ்தமனமாக இருக்கிறாரு, சூரியன் வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கிறார், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால கொஞ்சம் உஷ்ணப்படுவீங்க. ஆனால் 2 பேருமே ஆதிபத்திய விஷயத்தில் சரியில்லாத கிரகங்கள். சூரியன் 6 கூடியவன், சுக்கிரன் 8 கூடியவன். ஸோ 6, 8 கூடியவர்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான். இருந்தபோதும் புதன் இப்போ வந்ததுனால உங்களுக்கு வந்து நிலைமை நேராகி சீராகி நல்லபடியாக இருக்குது. புதன் ஒரு கலங்கரை வழக்கமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஏன்னா உங்கள் இப்போதைக்கே வந்து மீன ராசிக்கு கிரக நிலை சரியில்லை. ராசியிலே செவ்வாய் ராகு இருக்கிறாங்க. அதுபோக 2ஆம் இடத்துல சுக்கிரன் அஸ்தமனம், 3ஆம் இடத்துல குரு அஸ்தமனம், ராசிநாதன் அஸ்தமனம் நல்ல விதமாக பார்க்கப்படலை. 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், பரவாயில்ல. 5 கூடவே 4ஆம் இடத்துல இன்றைக்கி வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார், ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது ஒரு பரவாயில்ல. 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். சந்திரன் வளர்பெற சந்திரனாக போகிறது ஒரு வைக்கு நல்லது. மற்ற கிரகங்கள் எதுவுமே சரியில்லை, புதனை தவிர சரியில்லை. அதனால் மீனராசினியர்களுக்கு இப்போ புதன் வந்து ஒரு பொக்கிஷமாக இருக்கிறாரு, பொக்கிஷமாக வந்திருக்கிறாரு. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மனை வழி சொத்துக்கள் கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து 7 கூடியவன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறனால மனை வழி சொத்துக்கள் கிடைக்கும், சம்பாத்தியம் இருக்கும், மனைவியால் சில ஏற்றம் இருக்கும், சொந்த பந்தம் உதவியால் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். 30/5/2024 வரைக்கும் புதன் 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. மே 30ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மீனராசினியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே பார்க்கப்படுகிறது. புதன் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு அமைப்பையும் கொடுக்குறாருங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போங்க, பெருமாளை கும்பிடுங்க, உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். சில பேருக்கு புதன் திசை கூட நடக்கும். புதன் திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? வயதானவர்களுக்கு புதன் திசை நடக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஏன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு நடக்கும், புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களும் புதன் திசை நடக்கும். கொஞ்சம் வயசுலேயும் நடக்கும். சரியா நேர்களே? கொஞ்சம் வயசுலேயும் புதன் திசை வந்துடும். சரியா? அதனால் புதன் திசை வந்து கொஞ்சம் வயசுல கிராஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு. நான் அந்த தசாபுத்திக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் 7 சென்னையில் இருக்கிறீங்க. தசாபுத்திக்கு வந்து கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, இந்த திசையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். ஏன்னா தசாதினர்கள் முக்கியம். இப்போ செவ்வாய் திசை ராகு திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் ராகு ராசியில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. 2 கிரகமும், ஒரு நெருப்பு கிரகமும் ஒரு சர்ப்ப கிரகமும் ராசியில் சம்மந்தப்படுறது நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதனால் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் வேலை சுமை அதிகமாக தான் இருக்கும். சரியா? அதனால் உத்தியோகத்து போகிறவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வேலை அதிகமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்த போதிலும் கையில் காசு பணம் ஓரளவு புழங்கும். செலவுகளும் ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல விரயத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால செலவுகள் வந்துட்டு தான் இருக்கும். அதனால் ஒரு பயனற்ற சூழ்நிலை இருக்கும். கவனமாக இருக்கணும். சரியா? தொழில் பண்ணுறவங்க வந்து சொந்த தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனம் தவறுனீங்களா நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதுபோக காதல் பண்ணுறவங்க, காதல் காரியங்கள் இருக்கிறவங்க பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். சரியா? இல்லைனா அந்த துணையுடன் உங்கள் காதல் லவர்ஸ் கூட சில கான்ட்ரவர்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா? அதுபோல் கண்களையும் கவனமாக பார்த்துக்கோங்க. கண்களையும் சில பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் வந்து சுபத்துவமாக இருந்தாலுமே அவர் வந்து 6 கூடையவன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்களில் நீர் வடிகிறது, கண்களில் சில பிரச்சனைகள் மீனராசினியர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? ஏன்னா மீனராசிக்கு வந்து நேரங்காலம் இப்போதைக்கு சரியில்லை. அதை நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி, அதுபோக வருகின்ற காலம் வந்து நல்லாயிருக்கும். சரியா? வருகின்ற காலம் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். வருகிற திங்கட்கிழமைக்கு மேலே உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. பழைய பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. பல பிரச்சனைகள், சில விஷயத்தில் உள்ள தடங்கள் எல்லாமே நீங்கள் நல்லபடியாக வந்துடும். குருவும் அந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார். சரியா? அந்த சூரியனுடைய தாக்கத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுவார். அடுத்து வருகின்ற காலத்தில் ஒரு 7 நாள் கழித்து குருவுடைய நிலைமை மாற்றம் வரும். ஏன்னா சூரியன் அங்கிட்டு நகண்டு போகணும். சூரியன் நகல தான் குரு அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வருவார். அந்நேரம் வந்து நிதிநிலை நல்லபடியாக இருக்கும். கையில் காசு படம் நல்லாயிருக்கும். ஒரு வெற்றிக்கான அறிகுறி உங்களுக்கு வரும். கொஞ்சம் மறுமலர்ச்சி வரும். ஒரு வாரம் பொறுத்து இருங்க. ஒரு வார காலம் மீனராசினியர்களுக்கு ஒரு எச்சரிக்கை காலமாக பார்க்கப்படுகிறது. கவனமாக இருங்க. இருந்த போதிலும் இடைப்பட்ட காலத்தில் புதன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லபடியாக பணம் ரொட்டேஷன் இருக்கும். பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. தேவையில்லாத செலவு செய்யாதீங்க. எந்த அளவுக்கு பணத்தை பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வருங்காலம் வசந்த காலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வருகின்ற காலம் அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. நல்ல விதமாக இருக்கும். சரியா? செவ்வாயும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகணும். அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. செவ்வாய் பயிற்சிக்கு இன்னும் நாள் இருக்குது. நான் பொது ஜோடத்தில் எப்போயுமே ஒரு 10 நாளுக்குள்ளே தான் ப்ரெடிக்ஷன் கொடுப்பேன். சில ப்ரெடிக்ஷன் தான் மாத கணக்கில் கொடுப்பேன். 10 நாளைக்குள்ளே சொல்கிறது தான் வந்து மைண்டில் நிற்கும். சும்மா அடுத்த வருஷம் வரைக்கும் நடக்கிறதெல்லாம் வந்து யாருக்குமே நிற்காது.
ஏன்னா இப்போதைக்கு அட் பெர்சென்ட் என்ன நடக்குது அதை தான் சொல்லணும். அட் பெர்சென்ட்லேருந்து ஃபியூச்சரை சொல்கிறது தான் ஜோதிடம். ஜோதிடோடைய சூத்திரமே அதான், நிகழ்காலத்தில் இருந்துக்கிட்டு எதிர்காலத்தை கணிக்கிறது தான். அதன்படி தான் சொல்கிறேன் நான். இப்போதைக்கு இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி 13/5/2024. ஓரளவு பரவாயில்ல. இந்த வாரம் வந்து உங்களுக்கு சுமாராக போகும். அடுத்த வாரம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். சரியா நேயர்களே? அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புதன்கிழமை முடியாதவங்க சனிக்கிழமை போங்க, பெருமாளை கும்பிடுங்க, தாயாரை கும்பிட்டு ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டு வாங்க. அதை தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பாதகமான கிரகங்கள் 3 தான், நல்லது செய்கிற கிரகங்கள் 3. மீனராசி நல்லது செய்கிற கிரகங்கள் 3 யாருன்னா சந்திரன், செவ்வாய், குரு. கெடுதல் பண்ணுற கிரகம் வந்து சுக்கிரன், சனி பகவான். புதன் வந்து மத்தியம பலனை கொடுப்பாரு. சுக்கிரனுக்கும் சனி பகவானுக்கும் வந்து சனிக்கிழமை நல்லது. ஏன்னா சுக்கிரன் வந்து மகாலட்சுமியோட அம்சம். அதனால் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறது சால சிறந்தது. புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகலாம். ஏன்னா புதன் தான் பெருமாள் தான் புதனாக இருக்கிறாரு. ஸோ நீங்கள் சனி இல்லைன்னா புதனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிழமையெல்லாம் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. சனிக்கிழமை போகிறது இந்த 7.5 சனிக்கு நல்லது. ஏன்னா 7.5 சனி பிடியில் இருக்கிறீங்க, நீங்கள் 7.5 சனி பிடியில் இருக்கிறீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அது வந்து நீங்கள் கும்பராசியில் இருந்தாலும் சரி, மீன ராசியில் இருந்தாலும் சரி, பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு சனி பகவான் வந்துட்டார். அவரோட தாக்குதலுக்கு ஆரம்பிச்சிருச்சு. உத்திரட்டாதிக்கும் அதோடைய எஃபெக்ட் வந்துருச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க இப்போ இருந்தே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆன பின்னாடி ரொம்ப படிக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படிப்பை தான் கெடுப்பார். அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் படித்த இருக்கிற பிறந்த மாணவர்கள், அடுத்து ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிப்பில் கோட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த ஆரம்ப காலகட்டத்தில் மொதல் சுற்றில் இருக்கிறவங்களுக்கு வந்து படிப்பை தான் கெடுப்பார். மொதல் சுற்றுங்கிறது வந்து 30 வருஷத்துக்குள்ளே வரும். சரியா? அதை வந்து என்ன பண்ணுவார்னா படிப்பை வந்து கெடுப்பார். அடுத்து வந்து உங்களுக்கு 2வது சுற்றில் இருக்கிறவங்களுக்கு வந்து குடும்ப சுமையை கொடுப்பாரு. குடும்பத்தில் பண நெருக்கடியை கொடுப்பாரு. குடும்ப பொறுப்புகளை கொடுப்பாரு. கணவன் மனைவி உறவுல சில பாதிப்பை கொடுப்பாரு. பிள்ளைகளுக்கு உடல்நலம் கொடுப்பாரு. அதாவது எப்படின்னா ஒரு சம்மந்தப்பட்ட ஆளை தாக்க மாட்டாது. 2வது சுற்றில் சுற்றி இருக்கிறவங்கள தாக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துருவார், மன நிம்மதியை எடுத்துருவார். 3வது சுற்றில் இருக்கிறவங்க, மீனராசியில் சனி பகவானுடைய 3வது சுற்றில் இருக்கிறவங்க தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். சரியா? நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்களாம் உடம்பை நல்லபடியாக பார்க்கணும். 3வது சுற்றுங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். 2வது சுற்று வந்து மீடியமாக போயிடும். சரியா? பொருளாதார பிரச்சனை தான் இருக்கும் வழியே தனிப்பட்ட மனிதனை பாதிக்காது. மொதல் சுற்றில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். ஸோ சனி பகவான் தன்னுடைய சுற்றுகளில் வந்து மொதல் 3 சுற்றில் வந்து மொதல் சுற்று 3வது சுற்றில் ரொம்ப கெடுபலங்களை இம்ப்ரெஷனை கொடுப்பாரு. 2வது சுற்று ஏதோ போயிடும். சரியா? ஒரு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிடுவார். ஆனால் மொதல் சுற்று கொஞ்சம் சிவியராக தான் இருக்கும். கவனமாக இருக்கணும். அந்த மொதல் சுற்று வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே வந்து 30 வயசுக்குள்ளே வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 30 வயதுக்குள்ளே உட்பட்டவர்கள், மாணவர்கள், வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, திருமணமானவர்கள், அந்த ஆரம்பகட்ட நிலையில் இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்துக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனையை கொடுத்துருவார். நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். பொதுவாக 7.5 சனி காலகட்டத்தில் வந்து ஜெயசாதகம் செல்லுபடி ஆகாது. சரியா? ஜெயசாதகத்தில் உள்ள தசாபுத்தி நல்ல புத்தியாக நடக்கணும். மீனராசியில் நல்ல லக்கணத்தில் பிறந்து நல்ல தசையாக நடக்கணும். சரியா நேர்களே? அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து 10-15 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு சனி திசையே நடக்கும். அந்த சனி பகவான் திசை நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? கோச்சாரத்திலையும் 7.5 சனி தசையும் சனி திசை நடக்கும். அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 15 வயசுக்கு உட்பட்டவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை தான் சொன்னேன், நான் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள்னு சொன்னேன். புரிஞ்சுக்கோங்க என்ன. அதுக்கடுத்து உத்தியோகத்துக்கு போகிறவங்களும் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களும் கவனமாக இருக்கணும். சனி பகவான் வந்து படிப்பில் நிறைய டிஸ்டர்பன்ஸை கொடுப்பாரு. கவனமாக இருக்கணும். நான் வேணால் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் நான். சரியா? ஏன்னா இந்த வீடியோ வந்து புதனுக்காக தான் போட்டேன். அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லது நடக்கிறது நாராயண செயல். நல்லது நடந்தால் நமக்கு எடுத்துக்கலாம். நல்லது ஒரு பக்கம் நடக்கட்டும்னு நம்ம அப்படியே இருக்கலாம். ஆனால் இந்த 7.5 சனியில் சனி பகவான் வந்து அடுத்தடுத்து மூவாய் உங்கள் ராசிக்கு தான் வராரு. உங்கள் ராசியை நோக்கி நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டாரு. இந்நேரம் வந்து உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் 2 கிரகங்கள் சரியில்லை. செவ்வாய் சரியில்லை, குருவு சரியில்லை. அதனால் இப்போதைக்கு மீனராசிக்கு வந்து அப்படி ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷனாக தான் இருக்குது. சரியா? 2ஆம் இடத்துலையும் சூரியன் இருக்கிறாரு. சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு நல்ல அமைப்பு இல்லை. 2 பேருமே 6 கூடியவர்கள். அது ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் மீனராசினியர்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்காகத்தான் அந்த சனி பகவான் சுக்கரனோட அருள் வாங்குறது தான். நான் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க, மகாலட்சுமி தாயாரை கும்பிடுங்க, அடுத்து பெருமாளை கும்பிடுங்க, ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டுவாங்க. தொடர்ந்து செய்யுங்க. சோம்பேறித்தனம் படாதீங்க. இறைவனை நம்புங்க. இறைவன் ஒருவர் தான் அனைத்தையும் காப்பாற்றுவார். நீங்கள் மீனராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, என்ன தசை நடந்தாலும் சரி, சுக்கிர திசையோ, சூரிய திசையோ, சந்திர திசையோ, செவ்வாய் திசையோ, ராகு திசையோ, எந்த திசை நடந்தாலுமே உங்களுக்கு வந்து தெய்வத்தோட அனுக்கிறம் தான் முக்கியமாக இருக்கும். சரியா? நமக்கு வந்து எந்த
கோச்சாரத்தில் எந்த கிரகம் வந்து குருஷியலாக இருக்கோ அந்த கிரகத்தோட வழிபாடை பண்ணணும். இது ஒன்று. அதுபோக ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி இருக்கும். அது தசாபுத்தி எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஜோதிடர்கிட்ட கொடுத்தா தான் கண்டுபிடிக்க முடியும், ஜாதகம் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு பண்ணிட்டோம்னா, ஒரு பூஜை இல்லைன்னா பரிகாரம், ஒரு புனஸ்காரம் பண்ணணும்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். அது சம்மந்தப்பட்ட தசாபுத்தி சம்மந்தப்பட்ட தெய்வத்தை வந்து தொடர்ந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். சரியா? வாட் எவர் மேபி, ஒரு மனிதனை வந்து காப்பாற்றுறது வந்து தெய்வங்கள் தான். அந்த தெய்வங்களை வந்து எந்த தெய்வத்தை எப்போ கும்பிடும்னு நம்ம வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று கோச்சார ரீதியாகவும் சொல்லலாம். ஒரு 30% வந்து அது சூட் ஆகும். மீதி 70% வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாநாதன், அடுத்து புத்திநாதன், இது சம்மந்தப்பட்ட தெய்வத்தை கும்பிடணும், அந்த கிரகங்களை கும்பிடணும். ஓகே நேயர்களே, மீனராசிக்கு அடுத்தடுத்து வீடியோ போட்டேன், தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்களை அணுகுங்க, ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நன்றி நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மீனராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.